ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மொபைலு, ஒரு டேப், ஆப்பிள் டேப் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 9000 கொடுத்துருக்காப்புல. ஸோ இதில் மொபைலில் என்னென்னா அந்த ஃபேஸ் ஐடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேது. அதாவது டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், எதனால் ஒர்க் ஆகலன்னு அவங்களுக்கே தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சேஞ்சு பண்ணலன்னு சொல்கிறாப்புல. டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணல. பட் ஆனால் வந்து ஒர்க் ஆகல. 64 GB, விலை வந்து 9000 ருபீஸு. ஐஃபோனில் வந்து எக்ஸஸ் தானே பாது, எக்ஸஸ்ஸு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே இல்லை, ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி தெரியல எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது குவாலிட்டி தான். ஸோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்சுட்டு ட்ரூ டோனும் ஒர்க் ஆகலை, ஃபேஸ் ஐடியும் ஒர்க் ஆகலை. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 64 GB, 9000 ருபீஸு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் X80 ப்ரோ, விவோ X80 ப்ரோ. விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000. இதை கொஞ்சம் எடுத்து காட்டுவேன். ஸோ 25,000, 25,000 ரூபா போட்டிருக்காங்க. பாக்ஸு, மொபைல் இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு விவோவில் வந்து X70 ப்ரோ இருக்குது. எங்கே இருக்குது, எங்கப்பா அது? இப்போ அது எடுத்துகிட்டு போயிட்டானுங்களோ? ரைட் இந்த இருக்கு. விவோவில் X70 ப்ரோ இது. ஸோ இதோட விலை வந்து 18,000 ரூபா நம்ம போட்டிருந்தோம், சரியா? இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து விவோவில் X80 ப்ரோ 12256. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது, பாக்ஸோடு இருக்குது. அதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஸோ ஒரிஜினல் சார்ஜர் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. விவோ X80 ப்ரோ 80 வாட்ஸ் சார்ஜரோட மொபைல் தரமாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்கன்னா புது பீஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. ஒரு ஷோரூமில் ரொம்ப காலம் விற்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டெமோ பீஸ் மாதிரி தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 25,500, 20,500 போட்டிருக்கேன். 25,500 ஓகே, 25,500 இது, சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 12256. இது 12 ஆமாம், இது ஒருத்தர் வாங்கிட்டார், பார்சல் போடுறோம். இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளோட டேபு. இந்த கவர் இப்போ தான் வாங்கினாரா, 1500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்புல. இது வந்து ஐபேடில் வந்து பார்த்திங்கன்னா 10th ஜென்ரேஷன். இதை ஓப்பன் பண்ணுவேன். விலை வந்து 20,000 ரூபா சொல்கிறாப்புல, 20,000 சொல்கிறாப்புல. பாக்ஸோடு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு என்னப்பா இருக்குது, சார்ஜர் கூட இருக்குது. ஆமாம், செம்ம நீட்டாக செம்ம தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கூட, அடாப்டர் கூட இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது, வாரண்டி கிடையாது. 10th ஜென்ரேஷனு ஆப்பிள் ஐபேடு 10th ஜென்ரேஷன். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 64 தானே பாரு, 64 தான் வரும். இதுலாம் 64 GB, 20,000 ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்தால் டக்குன்னு கால் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. ஒரு நீட் கண்டிஷனாக உள்ள ஆப்பிள் ஐபேடோட 10th ஜென்ரேஷன் 64 GB இது ஸ்டோரேஜு. ஸோ 20,000, 20,000 ரூபா கஸ்டமரோட ப்ரைஸு. இதெல்லாம் வந்து விற்க சொல்லி கொடுத்து விட்றாங்க, விற்றுட்டு கொடுங்க அப்படின்னு.